ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே வெற்றிவேல் முருகா, இன்னும் சற்று நேரத்தில் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது. சட்டென நான் சொல்வதை கேள் என் செல்லமே. இது இந்த முருகப்பெருமானின் உத்தரவு, திருச்செந்தூர் முருகப்பெருமானின் உத்தரவு. இந்த நல்லதொரு காலை விடிந்திருக்கும் உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடிந்திருக்கிறது, அப்படித்தானே? நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் என் செல்ல பிள்ளைக்கு, எல்லோருக்கும் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வரத்தான் செய்யும். அது கண்டிப்பாக உண்டு. அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதை எப்படி நீ வலிமையுடன் கையாளுகிறாய் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அதுதான் அந்த இடத்தில் முக்கியமானது. துன்பம் வரும் நேரத்தில் அதை துவண்டு விடக்கூடாது. நீ ஆகா நமக்கு துன்பம் வந்துவிட்டதே என்று துவண்டு போய்விடக்கூடாது. அதை எப்படி எதிர்த்து நின்று போராட வேண்டும் என்பதுதான் உனது வலிமையை காட்டும். மேலும் உன்னுடைய விரக்தியை முதலில் தூக்கி எறி. அதுதான் உனக்கு முதல் எதிரியாக தென்படுகிறது. எல்லா செயல்களிலும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க எவராலும் முடியாது தானே. உன்னை ஆக்கிரமித்து கொண்டுள்ள சோர்வு, கவலை, விரக்தி இவற்றையெல்லாம் எடுத்து தூக்கி எறிந்து விடு. அப்போதுதான் நீ செய்யும் காரியங்களை முழு கவனமுடன் செய்ய முடியும். புரிகிறதா? நேரமும் பொன் போன்றது தான். அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து வீணாக்காதே என்றுதான் நான் பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன். எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ பொருட்படுத்தக்கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடுவது உனக்கு நல்லது, உன் மனதிற்கு நல்லது, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது. ஏனென்றால் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் சிக்கல்களுக்கான வழிமுறைகளையும் உன்னை சுற்றித்தான் புதைந்துள்ளது. ஆனால் நீ அதையோ புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைக்குரிய தீர்வை தேடி தேடி அலைந்து அங்குமிங்கு அலைந்து கொண்டிருக்கிறாய். ஏன்? நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், பல முறை உன்னிடம் எச்சரிக்கையும் செய்திருக்கிறேன். முதலில் உன் துயரங்களை நினைத்து நீ கவலைப்படாமல் இரு. ஐயோ எனக்கு இது நடந்து விட்டதே, கெட்டது நடந்து விட்டதே, இப்படி நடந்து விட்டதே என்று முதலில் அந்த மாதிரி ஆதங்கப்பட்டு உனக்குள்ளேயே புலம்பி தவிப்பதை முதலில் நிறுத்திவிடு. அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியும். புரிகிறதா? இப்போது நீ சந்தித்து கொண்டிருக்கும் சூழ்நிலைகள் காலத்தின் கட்டாயம்தான். நீ இந்த மாதிரியான நிலையை அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்பது உன் தலையெழுத்து. அது கர்மாவின் தீர்ப்பு தான். உன் கர்ம வளங்களை பொறுத்து தான் அது உனக்காக சுற்றி இருக்கிறது. அந்த கர்ம வளங்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ அதற்கு உன் கர்ம வளங்களை விலகுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? முதலில் நீ மற்றவர்களுக்கு நல்லது செய், நல்லதையே நினை, நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படு. மற்றவர்களை யாரையும் வீணாக திட்டாதே, அலட்சியப்படுத்தாதே, உனக்கு உதவியவர்களை உதாசீனப்படுத்தாதே. இவையெல்லாம் நீ கடைபிடித்து வந்தால் உன் கர்ம வளங்கள் உனக்கு குறைந்து கொண்டே வரும். உன் அளவிலானது குறைந்து கொண்டே வரும். அப்படி குறைந்து கொண்டே வரும் பட்சத்தில் நீ உனக்கான சந்தோஷத்தை நீ நேர்மறையான எண்ணங்களுடன் நீ ஆரம்பித்து விடுவாய். புரிகிறதா? இதைத்தான் நான் சொல்கிறேன். அதிலிருந்து உன்னை காக்கவே தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன். நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து உடனே நான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன் என்று நீயாக முடிவெடுத்து விடக்கூடாது. நீயா முடிவெடுத்து எதிர்மறையான எண்ணங்களுடன் நீ செயல்பட்டால் அதற்கு இந்த முருகப்பெருமான் பொறுப்பல்ல. நான் சொல்வதை சற்று கவனமுடன் கேட்டு நட. முதலில் உன் மனதில் உள்ள துக்கங்களையும் குப்பைகளையும் அகற்றி தூக்கி எறிந்து விடு. ஏனென்றால் ரணமாக அது கொதித்து போய் உள்ளது உன் மனம். அது எனக்கு நன்றாக தெரிகிறது. நான் குடிகொண்டுள்ள இடம் எப்படி இருக்க வேண்டும்? உன் மனது சாந்தமாக இருக்க வேண்டும். அதை குப்பையாக நினைத்து கிளறி வைத்து கொண்டிருந்தால் அதில் நான் எப்படி உன் மனதில் குடியிருப்பேன்? சொல் பார்க்கலாம். நான் சொல்படி நடந்தால், இந்த முருகப்பெருமான் சொல்படி கேட்டு நடந்தால் உனக்கானது நிச்சயமாக நடக்கும். நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. அது கூடிய விரைவில் எல்லாம் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். கெட்டதெல்லாம் மாறிவிடும். இந்த இக்கட்டான சூழ்நிலையை இந்த முருகப்பெருமானின் துணையோடு கடந்து வரப்போகிறாய். மலை போல் இன்று இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் பனி போல் கரைந்து உருகத்தான் போகிறது. நன்றி முருகா முருகா என்று என் ஆலயத்திற்கு சொல்லி ஓடோடி வருவாய் எனக்கு நன்றி சொல்வதற்காக. அதே சமயத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும்.
கவனமாக இரு. ஏனென்றால் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை எப்படி கவிழ்த்து விடலாம் என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உலகம். நீ இன்று ஒருபடி மேலே ஏறி சென்றால் அதில் உன் காலை இறுக்கி உன்னை கீழே 4 படி கீழே இறக்கி தள்ளுவதற்கு குறியாக இருக்கிறார்கள் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள். ஆகையால் தான் நான் சொல்கிறேன், கவனமாக இரு. எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன் சற்று நிதானமாக யோசனை பண்ணி செய். அல்லது என்னிடம் கேள், முருகா என்னிடம் மனம் விட்டு பேசு, முருகா இந்த காரியத்தை நான் செய்யப் போகிறேன், இதில் ஏதேனும் சிக்கல் இருக்கிறதா இல்லையா என்று என்னிடம் மனம் விட்டு பேசினால் உனக்கானதை நான் அந்த இடத்தில் சொல்லிவிடுவேன். இதை செய், இல்லது செய்ய வேண்டாம் என்று. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ மற்றவர்களிடம் போய் இதை செய்யலாமா என்று கேட்டால் அவர்கள் உன்னை கவிழ்த்ததான் பார்த்து சூப்பராக இருக்கும், செய்துவிடு என்று சொல்லிவிடுவார்கள். பிறகு நீ பள்ளத்தில் விழுந்து விடுவாய். ஆகவே நான் சொல்வதை நன்றாக கூர்ந்து கவனித்து செயல்படு. உனது வாழ்க்கை ஒளிமயமாகும். இன்னும் சற்று நேரத்தில் உன் கஷ்டமெல்லாம் தீரப்போகிறது என்று தானே சொன்னேன். நிச்சயமாக தீரப்போகிறது என் செல்லமே. உன் துன்பங்கள் எல்லாம், உன் சுமைகளை முழுவதுமாக என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு உனக்கான எதிர்காலத்திற்காக பொறுமையாக காத்திரு. விரைவில் அனைத்தும் நன்மையாக மாறும் நேரமும் வந்துவிட்டது. உனது வலியும் வேதனையும் விரைவில் முடிவுக்கு வரும். என்னை முழுவதுமாக சரணடைந்து விட்ட என் செல்ல பிள்ளைக்கு நான் நிச்சயமாக நல்லதைத்தான் செய்வேன். இதோ நீ என்னுடைய விருப்பமானது, நீ எல்லாவற்றிலும் நல்லபடியாக வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்றுதான். அதற்கு தயார்படுத்தும் வேளையில் தான் இந்த முருகப்பெருமான் ஈடுபட்டு உள்ளேன். எனவே தான் சொல்கிறேன், விரைவில் உன் பிரார்த்தனைகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். அதற்கு நம்பிக்கையோடு இரு. எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடப் போகிறாய். அதற்கான கால நேரம் எல்லாம் வந்துவிட்டது என் செல்லமே. பிறகு உன் வாழ்க்கை பளிச்சென மின்னும், சந்தோஷம் கூடும். உனக்கு எந்த துன்பம் வந்தாலும் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. துன்பங்கள் விலகி இன்பத்திற்கான, சந்தோஷத்திற்கான நல்லதொரு வழிகள் கிடைக்கும். அது உன் வாழ்க்கையை மாற்றும். நீ இழந்ததை திரும்ப பெறப் போகிறாய். உன் வாழ்க்கை இன்றிலிருந்து சந்தோஷம் நிறைந்ததாகும். இனி உன் பாதை அனைத்தும் சந்தோஷம் நிறைந்ததே தான். இதோ உன் சந்தோஷம் தரும் அனைத்தும் உன் வீடு தேடி வரப்போகிறது. இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு, முருகப்பெருமானின் உத்தரவு என்று கூட சொல்லலாம். வாழ்க்கையில் இனி கஷ்டம் என்பது உனக்கில்லை. எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. உனக்கானதை நீ உறவுகளை நினைத்து எப்போதும் வருத்தப்படாதே. எல்லோருடனும் நீ சேர்ந்து சந்தோஷமாக வாழப்போகிறாய். நீ ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய் என் செல்லமே. இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.